அமாவாசை பௌர்ணமிகள்ல சித்தர்களுடைய கோவில்களிலும் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளிலும் அவங்களுடைய அருள் அலை அந்த மண்டலம் முழுவதுமே இருக்கும். நாமெல்லாம் முத்திரை பண்ணோம்னா 9 மீட்டர் ரேடியஸ்க்கு வரும். சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள் எல்லாம் இந்த தவத்தை மேற்கொண்டால் 1 கிலோமீட்டர் அலைவரிசைக்கு அந்த இடம் ஈர்ப்புக்குரிய ஒரு இடமாக மாறும். ஏன்னா அவர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. மனிதர்கள் மனம் கொண்ட ஈசன் மனுஷன். நமக்கு எண்ணங்கள் நிறைய இருக்கும். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, பார்த்ததெல்லாம் இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும். நமக்கு வேண்டான்னு எதுவுமே நினைக்கிறது இல்லை. எல்லாமே ஒன்னை விட ஒன்னு ஹைலைட்டா நம்ம மேல வரணும்னு பாக்குறோம். ஓட்டு வீடு போட்டவங்க டெரஸ் பில்டிங் கட்டணும், டிவிஎஸ் 50 மாதிரி வச்சிருக்கிறவங்க பைக் வாங்கணும், பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கணும். இல்ல இந்த எண்ண அலைகள் நிக்கிறதே இல்லை, முடியறது இல்லை. நம்முடைய வாழ்க்கை இதுக்குள்ளேயே சுழன்று முடிஞ்சு போயிடுது. மனம் கொண்ட ஈசன் மனுஷன் ஆசைப்படக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு உங்களை அர்ப்பணிச்சு அருள் பிரகாச வள்ளலார் கூறியதை போல ஜீவகாருண்யம் அதை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். சன்மார்க்கம் அதையும் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். சத்யேந்திரரும் சன்மார்க்கவாதி தான். சத்யேந்திரரும் ஜீவகாருண்யத்தை மேற்கொள்ளக்கூடியவர் தான். நமது ஈரோட்டில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. எப்படி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், மனதை எப்பொழுதுமே எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, ஆனந்த பெருவாழ்வு என்றால் என்ன, நம் பிறப்பின் ரகசியம் என்ன, சித்தர் வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்படி சித்தர்களை வழிபடணும், விதியை மாற்றக்கூடிய வல்லமை சித்தர்களிடத்தில் எப்படி இருந்து நாம் பெற முடியும், அதுல நோய் நொடி தீர்க்கும் அனைத்து பயிற்சிகளும், பிரபஞ்ச மகா மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஜல மருத்துவம், வாசிய மருத்துவம், மூலிகை மருத்துவம், யோகா மருத்துவம், வர்ம மருத்துவம், காய்கறி மருத்துவம் என பல மருத்துவ முறைகளையும், உடம்பே மருந்து உடம்புக்கு எதுக்கு மருந்து, உணவே மருந்து உடம்புக்கு வேண்டாம் மருந்து என்கின்ற கலைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நடைபெறும் நாள் ஜூலை 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இடம் திருநீலகண்டர் கல்யாண மண்டபம், ரயில்வே ஸ்டேஷன் அருகில், ஈரோடு.